பட்டினத்தார் செய்த அற்புதங்கள். ஈசனின் அருளால் துறவியாக மாறிய பட்டினத்தார் ஆரம்ப காலங்களில் தனது சொந்த ஊரிலேயே இருந்து வந்தார். ஆனால் சொத்துக்கள் மீது பற்றில்லை அவருக்கு. அதனால்தான் சொத்துக்களை அவருடைய சகோதரியிடம் கொடுத்துட்டாரு. தன் சகோதரன் மீண்டும் மனமாறி வந்துட்டா சொத்துக்கள் பறி போயிடுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பயத்தில் பட்டினத்தாரின் சகோதரி அவருக்கு அப்பத்தில் விஷத்தை தடவி கொடுத்தார். அனைத்தும் அறியும் சக்தியை பெற்றிருந்த பட்டினத்தார் அந்த அப்பத்தை வாங்கி வீட்டின் கூரை மேலே சொருகி வைத்து விட்டார். தன்வினை தன்னை சுடும், ஓட்டு அப்பம் வீட்டை சுடும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். மறுநொடியே அந்த வீடு பற்றி எரிந்தது. இதனால் அவரது சக்தியை அனைவரும் அறிந்து கொண்டனர். அதுபோல் தன் தாயிடம், அம்மா நீங்கள் இறந்தாலும் உங்களுடைய இறுதி சடங்குக்கு செய்ய வேண்டியதை நான் கண்டிப்பாக வந்து செய்வேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாராம் பட்டினத்தார். அதன்படி தாய் இறந்த செய்தியை கேட்டதும் அங்கு விரைந்து வந்தார் பட்டினத்தார். அவர் வருவதற்குள் இறுதிச் சடங்கை முடித்துவிட வேண்டும் என்று அவரது உற்றார் உறவினர் அனைவரும் சிதையை மூட்டும் வேலையை அவசரமாக ஈடுபட்டனர். கொல்லி வைக்கும் பொழுது தருணத்தில் அங்கு வந்த பட்டினத்தார் சிதை மூட்டுவதை அடுக்கி வைக்கப்பட்டிருந்த காய்ந்த விறகுகளை அகற்றிவிட்டு பச்சை வாழை மட்டையை அடுக்கி அதன் மேல் தாயை படுக்க வைத்து தீ மூட்டினாராம். அவரது சக்தியின் காரணமாக அந்த பச்சை வாழை மட்டைகள் மளமளவென்று எரிந்தன. ஊரும் உறவினர்களும் வாயடைத்து போய் நின்றனர். ஆனால் அவை எதை பற்றியும் கவலைப்படாமல் அங்கிருந்து அகன்று விட்டாராம் பட்டினத்தார். அவருக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்கு! எதனால? சிவபெருமான இவரை பற்றி சொல்லும் பொழுதே கோடி கோடியாக பணம் சேர்த்து மாடி மேலே மாடி கட்டினாலும் இறுதியில் காதற்ற ஊசி கூட உடன் வராது என்பதுதான் உலகுக்கு உணர்த்தியவர் பட்டினத்தார். இவரை பற்றி நினைத்தாலே இடுப்பு துணியோடு கையில் கரும்பி பிடித்திருக்கும் சித்தர் பெருமானின் உருவந்தான் நம் கண்ணில் வந்து போகும்.